கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 23ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த மத்திய பகுதியில், உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களும் கூட ஆண்டவர் அந்த மேலே வாசிக்கிறோம், பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்ததனால அந்த சாபத்தை உனக்குன்னு கொடுக்கப்பட்ட, உனக்கு சாபமாக இருந்த அந்த பிழையா மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றினார். கர்த்தர் நாமத்துக்கு அவர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர்தாமே இந்த நாட்களிலே அவர் சாபத்தை மாற்றுகிறவர். அவர் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். அவர் எல்லா விதமான தீமைகளையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படி சொன்னால், அவர் தாமே உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததுனால, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடினால, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததுனால உங்களுக்கு இருந்த அந்த சாபத்தை, உங்கள் வாழ்க்கையில் இருந்த சாபத்தை, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த அந்த சாபத்தை, அநேக நன்மைகளுக்கு தடையாய் இருந்த அந்த சாபத்தை, அநேக விருத்திகளுக்கு பெருக்கத்துக்கு தடையாய் இருந்த அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றினார். உண்மையாகவே இந்த நாட்களில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறதுனால, அவர் உங்கள் மேல் அன்பு கூறுவதனால உங்களுக்கு இருக்கிற சாபத்தையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் நன்மையாக ஆசீர்வாதமாக அவர் முடிய பண்ணுவார். அவர் சகலத்திலையும் அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபமோனோமா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா விதமான சாபத்தையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் நன்மை செய்கிற தேவன். ஆண்டவர் அருமையானவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டவர் தாமே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தடையாய் இருந்த எல்லா சாபத்தையும் என் ஆண்டவர் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர் சகலத்திலையும் அருமையானவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.